ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் திகதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். கேப்பா பிளவு மக்களுக்கு உடனடி தீர்வு வழங்குக இலங்கை அரசிடம் வலியுறுத்தியது ஐநா என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் நிற்கதியாகியுள்ள கேப்பா பிளவு மக்கள் குறித்து உடன் கவனம் செலுத்தி அவர்களுக்கான தீர்வை வழங்குமாறு அரசிடம் கூறியிருக்கிறது ஐநா. மெனிக்ஃபார்ம் முகாம் மூடப்பட்டமையானது இலங்கை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கணிக்கப்படுகிறது. எனினும் இன்னும் பலர் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாது நிற்கதியாகி உள்ளனர். இதற்கான உடனடி தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான மெனிக்ஃபார்ம் முகாமை மூடியதை வரவேற்கும் ஐக்கிய நாடுகள் சபை யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களை பற்றிய அக்கறையையும் வெளிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான மனிதாபிமான இணைப்பாளர் சுபினாய் நந்தி வன்னியில் இடம்பெயர்ந்தவர்களில் 346 பேர் இன்னமும் தங்களது சொந்த இடங்களான கேப்பாப்பிளவு, மந்துவில் ஆகிய பகுதிகளில் மீள்குடியமர முடியாத நிலைமையில் உள்ளனர் என தெரிவித்துள்ளார். இதற்கான உடனடி தீர்வொன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெனிக்ஃபார்ம் முகாமிலிருந்து வடபகுதியின் முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த 346 பேர் வெளியேறியுள்ள போதிலும் இராணுவத்தின் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அவர்களது சொந்த இடங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். அதற்கு பதிலாக அவர்கள் அரச காணிகளில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். தங்களது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியுமா அல்லது அவ்வாறு செல்ல முடியாத பட்சத்தில் தங்களுக்கு உரிய நட்டஈடுகள் கிடைக்குமா என்ற அங்கலாய்ப்புடன் உள்ள அவர்களுக்கு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக கற்றறிந்த பாடங்கள், நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரைகள் செய்துள்ள தீர்வுகளை இலங்கை அரசு வழங்க வேண்டும் எனவும் நந்தி மேலும் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் தண்ணீர் இல்லா நடுக்காட்டுக்குள் கேப்பா பிளவு மக்கள் பரிதவிப்பு, என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணீர் விடுகின்றனர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இருக்க இடமோ குடிக்க தண்ணீரோ உண்ண உணவோ இல்லாமல் நந்தி கடலேரியை அண்டிய காட்டு பகுதிக்குள் கேப்பா பிளவு மக்கள் நேற்று மாலை அனாதைகளாக இறக்கிவிடப்பட்டனர். நேற்று முன்தினம் செட்டிக்குளம் முகாமை திடீர் என மூடிய இராணுவத்தினர் அங்கிருந்த இந்த மக்களை அப்புறப்படுத்தினர். இங்கிருந்து 360 குடும்பங்களில் கேப்பாப்பிளவு பகுதியைச் சேர்ந்த 110 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்று முன்தினம் வற்றாப்பளை மத்திய மகா வித்தியாலயத்தில் இறக்கிவிடப்பட்டனர். அவர்களுக்கு உணவு மட்டும் வழங்கப்பட்டது. ஆயினும் இந்த இடத்திலிருந்து நேற்று மீண்டும் ஏற்றிச் செல்லப்பட்ட மக்கள் நேற்று மாலை நந்தி கடலேரி கரையோரத்தில் உள்ள சூரியபுரம் காட்டுப்பகுதியில் எவ்வித வசதிகளோ பாதுகாப்போ எதுவுமின்றி இறக்கிவிடப்பட்டுள்ளதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஒருவர் தெரிவிக்கையில், நாங்கள் இங்கு தங்குவதற்கு கூடாரமோ அல்லது மலைக்கு ஒதுங்குவதற்கு கட்டிடமோ இல்லை. காட்டுக்குள் எந்த பகுதியால் யானைகள், கொடிய மிருகங்கள் வரும் என்று உயிரை கையில் பிடித்தவாறு இரவை கழிக்கிறோம் என கூறினார். இந்த மக்களுக்கு நேற்று வரை உடனடி உணவுப் பொருட்கள் எதுவும் வழங்காததால் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி உள்ளனர் என தெரிய வருவதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் அரசியல் நோக்கில் மாணவர்கள் கிளிநொச்சியில் சிரமதான பணி, கல்வி சமூகத்தினர் விசனம் என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் பச்சை காடுகளை துப்புரவு செய்வதற்கான சிரமதான பணியில் கிளிநொச்சி மாவட்ட உயர்தர வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என பாடசாலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள இந்த சிரமதான பணிகளில் பங்கு கொள்ள வேண்டும் என உயர்தர வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கிளிநொச்சி வலய கல்வி பணிமனை ஊடாக கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதை அதிபர்கள் உறுதிப்படுத்தினார். கிளிநொச்சி கல்வி சமூகத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் உருவாக்கம் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடாகவே இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உயர்தர மாணவர்களையும் ஆசிரியர்களையும் குறித்த நிகழ்வில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. எனினும் அரசியல் கட்சி ஒன்றின் அழுத்தம் மற்றும் அது உத்தரவு காரணமாகவே மாணவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என கல்வி சமூகத்தினர் விசனம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் நில அபகரிப்புக்கு எதிராக கிளிநொச்சியில் நாளை ஆர்ப்பாட்டம், தமிழர்களின் வாழ்முறைமையை நிலைநாட்ட அழைப்பு விடுக்கிறது கூட்டமைப்பு என்ற தலைப்பில் என்னும் செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் பேசும் மக்களின்
வாழ் உரிமையை நிலைநாட்ட நாளை கிளிநொச்சி நகரில் நடைபெறவுள்ள கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் நில அபகரிப்புக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் நாளை காலை 10 மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் இதில் அனைத்து தரப்பினரையும் ஒன்று கூடுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் முறையான அபிவிருத்தி வன்னியில் நடக்கவில்லை, ஜனாதிபதியிடம் முறையீடு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதியான கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் அபிவிருத்தி பணிகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. நிர்வாக கட்டமைப்புகளில் போதிய ஆளணி வசதி இல்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் மேலும் நெருக்கடிகளையே எதிர்நோக்கி வருகின்றனர். இவ்வாறு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பொது அமைப்பு பிரதிநிதிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் முறையிட்டனர். நேற்று கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாவட்ட அபிவிருத்தி நிலை குறித்து நேரடியாக கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக பாடசாலைகளில் காணப்படும் வளப்பற்றாக்குறைகள், பிரதேச சபைகளில் நிலவும் ஆளணி, பௌதீக வளப்பற்றாக்குறைகள், திணைக்கள ரீதியாக காணப்படும் ஆளணி பற்றாக்குறைகள் காரணமாக மாவட்ட அபிவிருத்தியை சரியாக முன்னெடுக்க முடியாமல் உள்ளதாக இவர்கள் ஜனாதிபதியிடம் முறையிட்டதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் மேலும் 600 இலங்கையரை பிரிட்டன் திருப்பி அனுப்பும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பிரிட்டனில் தஞ்சமடைந்து புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட 500 இலங்கையரை திருப்பி அனுப்ப அந்த நாட்டு அரசு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரிட்டனில் தஞ்சமடைந்திருந்தவர்களே இவ்வாறு புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போது இலங்கையில் சமாதான சூழல் காணப்படுவதை அடுத்தே இவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர் என்றும் எதிர்வரும் 6 மாத காலப்பகுதிக்குள் இவர்கள் அனைவரையும் கட்டம் கட்டமாக இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை பிரிட்டன் அரசு செய்து வருவதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிப்பதாக உதயனின் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர நாம் அடுத்ததாக அந்த தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி லබනමස 15ට පෙර කැබිනට් සංශෝධනයක් අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන කනිජ තෙල් වෙනස් වේ අගමැති තනතුරෙත් වෙනසක් என்ற பிரதான தலைப்புடன் திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. அடுத்த 15ஆம் திகதிக்கு முன்னர் அமைச்சரவை மறுசீரமைக்கப்படும், கல்வி, உயர்கல்வி, எண்ணெய் வளத்துறை அமைச்சுக்களில் மாற்றம், பிரதமர் பதவியிலும் மாற்றம் வரும் என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்ய உள்ளதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. இதேவேளை கல்வி, உயர்கல்வி, எண்ணெய் வளத்துறை அமைச்சுக்களில் மாத்திரமே இந்த மாற்றங்கள் வரும் எனவும் அத்துடன் பிரதம பதவியிலும் மாற்றம் வரும் எனவும் அரசாங்கத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் திவ இனவைக்கு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர கேபினட் அமைதி தூரியாக் லැබුණු සතුටෙන් බාර ගන්නවා නැගෙනහිර හිටපු මහ ඇමති පිල්ලයන් කියති என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அமைச்சரவை அமைச்சு பதவி ஒன்று கிடைத்தால் மகிழ்ச்சியாக பொறுப்பேற்றுக் கொள்வேன், முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் தெரிவித்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்தரை கதவும் கரோ அப்பமத்த முதா ஹரி என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர நாம் அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி இத்தாலி ஹாம்புத்தாகே கோட்டிய ஹத்தரா மாரா குராகத் லாங்கிකයා පැනෑවේ සොරාකෑමෙන් පසු ශ්‍රී ලාංකිකයන් 10ක් රැකියාවලින් දොට්ට දමලා என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. இத்தாலி எஜமான் ஒருவரது 4.5 கோடி ரூபாய் பணத்தை களவாடிய இலங்கையர் தப்பி வந்துள்ளார். திருட்டு சம்பவத்தின் பின்னர் இலங்கையர் 10 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இத்தாலியில் உள்ள ஒரு முன்னணி நிறுவனத்தில் பணிபுரிந்த இலங்கையர் ஒருவர் சுமார் 2.5 லட்சம் யூரோ கொலை, அதாவது இலங்கை ரூபா மதிப்பில் 4.5 கோடி ரூபாவை களவாடி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அதன் பின்னர் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த 10 இலங்கையர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரதான தலைப்புச் செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் වැඩට නෑවිත් නැහැ, ලේකම් වරයෙකු නැහැ, ඇමති பதவியே කිසිම වැඩක් නැහැ, උතුරුමැද නව අධ්‍යාපන ඇමති කියයි என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பணிபுரிவதற்கு இடமில்லை, செயலாளர் ஒருவர் இல்லை, அமைச்சு பதவியில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என வடமத்திய மாகாண சபையின் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்தரே கதவும் கரு அப்பமத்த முதாஹரி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின்
இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர இல்லா சுயம அஸ்கரகாத் மாலினி மந்திரி தூரே யலி திவுருந்தீம நமவெனிதா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பதவியை ராஜினாமா செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாலினி பொன்சேகா மீண்டும் 9ஆம் திகதி பதவி பிரமாணம் செய்து கொள்வதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி மத்திய அரசுக்கு ஆபத்து இல்லை சோனியா என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மத்திய அரசு நிலையாக உள்ளது. மத்திய அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டி முழு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் புதுடில்லியில் கட்சி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. மத்திய ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திரும்பினால் காங்கிரஸ் வெளியேறிய பிறகு நடக்கும் முதல் கூட்டம் இது. பிரதமர் மன்மோகன் சிங், நிதியமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் உரையாற்றிய சோனியா காந்தி, இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு மிகவும் அவசியமானவை. எந்த திசையில் செல்ல வேண்டுமோ அந்த திசையில் அரசு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கான ஆதரவை ஒரு கட்சி திரும்ப பெற்றுள்ளது. 2 கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரிப்பதை தொடர்வதாக உறுதியளித்துள்ளன. அரசு நிலையாக உள்ளது. எனவே மத்திய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றார் சோனியா காந்தி. கூட்டத்தில் தீர்மானம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்ற போதிலும் சீர்திருத்த நடவடிக்கைகள் விவகாரத்தில் அரசின் பக்கம் கட்சி உறுதியாக நிற்கிறது என்பதை சோனியாவின் உரை உணர்த்தியதாக தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மின்வெட்டு தமிழக அமைச்சரவை இன்று அவசர ஆலோசனை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தமிழக அமைச்சரவை புதன்கிழமை கூடுகிறது. மின் தட்டுப்பாட்டை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் நிலவும் மின் தட்டுப்பாடு, அதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து தமிழக செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தினார். இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அரசின் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுபோன்ற அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் மின் தட்டுப்பாட்டை சமாளிப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. சூரிய சக்தியை ஊக்குவிப்பது, அதற்கான மானியங்களை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து முடிவு எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் ராஜினாமா, நீர்ப்பாசன திட்ட ஊழல் புகார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், அத்துடன் 20 அமைச்சர்கள் மகாராஷ்டிராவில் ராஜினாமா செய்துள்ளதாக மற்றும் ஒரு செய்தியையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதே போல காவிரி தினமும் 2 டிஎம்சி தண்ணீர் கேட்டு தமிழக மனு உச்ச நீதிமன்றம் மூலம் நீதி கிடைக்கும் ஜெயலலிதா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, மத்திய மந்திரி அழகிரி மகனுக்கு போலீஸ் வலை, கிரானைட் ஊழலில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. மதுரை மாவட்டம் கீழவளவில் விதிகளை மீறி கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்த வழக்கில் திமுக மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் தயாநிதி, சிந்து கிரானைட் உரிமையாளர் பி.கே. செல்வராஜ் உட்பட 3 பேரின் முன்ஜாமீன் மனுக்கள் மற்றும் முன்னாள் கனிமவள அதிகாரி சண்முகவேல் ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாள் முதல் பல வாரங்களாக தலைமறைவாக இருக்கும் தயாநிதியை கைது செய்ய போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அவர்கள் தமக்கு முன்ஜாமீன் வழங்குமாறு முன்வைத்த மனு தள்ளுபடி செய்ததை அடுத்து அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழக அமைச்சரவை இன்று ஆலோசனை என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மின் நெருக்கடி குறித்து இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் கூடும் அமைச்சரவையில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அது குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். ஆகவே இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.